Hello friends, welcome to Shri Tamil channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ரெசிபியான உப்பு சீடை எப்படி பண்ணலாம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அரிசி மாவை பயன்படுத்தி சீடை வெடிக்கும் அப்படின்ற பயம் கொஞ்சம் கூட இல்லாம நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியா டேஸ்டான உப்பு சீடை எப்படி பண்ணலாம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முதல்ல பேன்ல 1 கப் பதப்படுத்திய அரிசி மாவு சேர்த்துக்கங்க. இடியாப்ப மாவு, கொழுக்கட்டை மாவு எது வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு குறைச்சி வச்சு இந்த மாவை நல்லா வறுத்தெடுத்துக்கங்க. மாவோட நிறம் மாறக்கூடாது. அதே நேரத்தில் மாவு நல்லா சூடாகி வரணும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வறுத்தெடுத்தா சரியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா சூடாயிடுச்சு. இந்த சமயத்தில் நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாவு கொஞ்சம் நல்லா ஆறட்டும். ஆறின அரிசி மாவை ஒரு சலிக்கிற சல்லடையில் சேர்த்துக்கங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் வறுத்து அரைச்ச உளுந்து மாவு, 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு. உளுந்த பொன்னிறமாக வறுத்து அதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கங்க. பொட்டுக்கடலையை அப்படியே அரைச்சா போதும். உப்பு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா சலிச்சு எடுத்துக்கங்க. மாவில் கல், தூசு, அரிசி அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுன்னா நமக்கு சீடை வெடிக்க ஆரம்பிக்கும். அதனால் இந்த அளவுக்கு சலிச்சு தேவையில்லாத நீக்கிடலாம். அடுத்து சலிச்சு எடுத்த மாவோட 1 டேபிள் ஸ்பூன் வறுத்த எள் சேர்த்துக்கங்க. 1 டேபிள் ஸ்பூன் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க சாஃப்டான பட்டர் சேர்த்துக்கங்க. கையை வச்சு ஒரு முறை நல்லா பெசரி விட்டுக்கங்க. அடுத்து ஒரு அரை கப் தேங்காய் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பெசரி விட்டுக்கங்க. தேங்காய் பாலுக்கு பதிலாக வெறும் தண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் தேங்காய் பால் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சீடையோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அரை கப் தேங்காய் பாலையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கேன். தேங்காய் பாலுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நாம் சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. மாவை இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவை ஒரு ஈர துணி போட்டு மூடி வச்சிடுங்க. அப்போ தான் மாவு நாம் சீடை உருட்டுற வரைக்கும் காயாமல் இருக்கும். இப்போ இதிலிருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து 2 விரலை மட்டும் பயன்படுத்தி லேசாக அழுத்தம் கொடுத்து உருட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது. 2 விரலில் உருட்டினீங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். பாருங்கள், இதே மாதிரி எல்லா மாவையும் உருட்டி எடுத்துக்கலாம். உருட்டின சீடையெல்லாம் ஒரு காட்டன் துணியில் இந்த மாதிரி பரப்பி வச்சு ஒரு 20 நிமிஷம் அப்படியே வச்சிடுங்க. அடுத்து ஒரு சின்ன ஊசியை பயன்படுத்தி எல்லா சீடையிலையுமே லேசாக ஒரு குத்தி எடுத்துக்கங்க. இதே மாதிரி எல்லா சீடையிலையுமே ஒரே ஒரு குத்தி எடுத்துக்கங்க. இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு எண்ணெயில் போட்ட உடனே சீடை வெடிக்கும் அப்படின்ற பயமே வேண்டாம். எந்த சமயத்திலையும் சீடை வெடிக்க வாய்ப்பே இல்லை. இந்த மாதிரி செய்யறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆனாலும் நாம் பொரிச்சு எடுக்கும்போது சீடை வெடிக்கும் அப்படின்ற பயமே இல்லாமல் பொரிச்சு எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சீடையும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இந்த சீடையை நல்லா சூடாக இருக்க எண்ணெயில் பேட்சாக சேர்த்துக்கங்க. சீடையை சேர்க்கும்போது நமக்கு எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். சீடையை சேர்த்ததுக்கு அப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றி வச்சிடுங்க. சீடையை சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் லேசாக கலந்து விட்டுக்கங்க. இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா எல்லா பக்கமும் ஒரே மாதிரி ஈவனாக வெந்து வரும். கொஞ்ச நேரத்தில் எண்ணெயோட சத்தம் எல்லாம் அடங்கி சீடையும் லேசாக நிறம் மாற ஆரம்பிக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். இன்னும் கொஞ்சம் நிறம் மாறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா அடங்கிடுச்சு. சீடையும் நல்லா நிறம் மாற ஆரம்பிச்சிடுச்சு. எண்ணெயிலேருந்து எடுத்ததுக்கு அப்புறமும் இந்த சீடை நிறம் மாறும். அதனால் இந்த சமயத்தில் நாம் எடுத்துடலாம், நமக்கு சரியாக இருக்கும். இதே மாதிரி எல்லா சீடையையும் பொரிச்சு எடுத்துக்கங்க. இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 10 நாள் வரைக்கும் கூட கெட்டு போகாது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.